அண்ணா வணக்கண்ணா. சாரிண்ணா உங்க வேலை சமயத்துல தொந்தரவு பண்ணணும். சரி சரி தேங்க்யூண்ணா. சரிண்ணா தேங்க்யூண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா நம்மளோடது நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து என்னன்னா சென்னையை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மெத்தையில வந்து ஒரு 20 மெத்தை ஏற்றுவோங்களா. உங்களுக்கு அது ஏற்றக்கூடிய ஸ்லாட் இருந்துச்சு, எல்லா மெத்தையுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிடலாம் தானே. நம்ம அந்த 4 இன்ச்சு ரீபாண்ட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடிப்பகுதியில். ஆமாண்ணா இது வந்து முதுகு தண்டை நல்லா தாங்கும், நான் பேக் பெயின் வராது, நல்லா 120 டென்சிட்டியில கொடுப்பேன். ஸோ அதனால வந்து இப்போ நீங்க நல்லா ஒரு அலையிறீங்க, ஒரு பேக் பெயின் உங்களுக்கு இருக்குன்னா உங்க இடுப்பை வளைய விடாத வகையில் நல்லா தாங்கணும். அதுதான் இந்த ரீபாண்டோட சக்தி. அதே நேரத்தில் மெத்த எடுக்கிறதே குஷனிங் பர்பஸ்க்காக தான். அதனால 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் குஷனிங் பர்பஸ்க்காக சென்டர்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிளாப் கொடுத்துட்டு, இதை வந்து ஃபிளாப்னு சொல்லுவோம், சின்ன ஒரு நானோ ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். இப்போ இது கொடுக்காம கூட அடிக்கலாம். அப்படி அடிச்சோம்னா போதுன்னு மெத்த உள்ள போகும். ஸோ அதனால இந்த மாதிரி டைட்னஸ்க்காக கிரிப்பா இருக்கிறதுக்காக இந்த ஒரு பார்டர்னு சொல்லுவோம். இதை கொடுத்துட்டு இதுக்கு மேல நமக்கான லேட்டக்ஸும் நான் ரெடியா வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் பீஸ் இப்போதான் ஓப்பன் பண்றாங்க. ஸோ 7 ஜோன் லேட்டக்ஸ்ண்ணே, உங்களுக்கு அந்த வீடியோல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஆமாண்ணே. உங்களுக்கு இந்த தலைப்பகுதி, இடுப்பு பகுதியோட மீனிங் என்னன்னா, இந்த பெரிய ஹோல்ஸை விட சின்ன ஹோல்ஸ் வந்து இடுப்பு பகுதி நல்லா கிரிப்பா இருக்கும் உங்களுக்கு. உங்களை தாங்கணும், நல்லா பியூரா இருக்கும். 95% இயற்கையான ரப்பர் மில்க். ஸோ பாடி பெயினோ ஹீட்டோ வராது. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, நீங்க திரும்பி படுக்கும்போது வைக்கும்போது ஏர் அந்த காற்றோட்டத்தை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த மெத்தையோட சிறப்பு அம்சம். உங்களுக்கு பேக் பெயின் வராத விஷயம், ஹீட் வராத விஷயம் சொல்லி எல்லா சாராம்சம் வரும்னா அருமையா பண்ணி தரேன். இப்போ இங்க இன்னொருத்தவங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க மெத்தை. ஆல்மோஸ்ட் நம்மளோட மெத்தையோட ஃபினிஷிங் இந்த கிளாத் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது க்ளோஸ் அப்ல பாருங்களேன், நல்லா இருக்கும். மற்ற கிளாத்தோட ஒப்பிடும் போது 750 GSM அருமையா இருக்கும். நான் இப்ப இங்க இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு நிமிஷம் கவனிங்கன்னா, இங்க தெரியுதுங்களா, இதுல வந்து ஒரு தையல் இருக்கு தெரியுதுங்களா. இதுல வந்து ஒரு லேயர் ஃபோம் இந்த இருக்கு பாருங்க. ஒரு துணி கூட ஒரு ஃபோமை தச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கூல்டிங் வந்திருக்கு. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் லேட்டக்ஸ்க்கு மேல அந்த கிளாத்தை மட்டும் நம்ம ஒட்டியிருக்கோம். பட் அந்த கிளாத்லயே பாருங்க பஃபிங் தெரியுது பாத்தீங்களா. அதனாலதான் GSM ஜாஸ்தினா. அதனால நான் அருமையா பண்ணி தரேன். ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு போட்டோஸ் வீடியோ சொல்றேன், சரிங்களா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. சென்னையில எந்த இடம் சொன்னீங்கன்னா? தாம்பரம் மாடம்பாக்கம். சரி ஓகேண்ணா. ஆனா இப்போ இது வந்து ரொம்ப நன்றி. நீங்க உங்களை மாதிரி பீப்புள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும். நான் இவ்வளவு தூரம் வெளிப்படையா தானே பண்றேன். நல்லா இருந்தா நம்ம டீம்ல கூட ரெஃபர் பண்ணுங்க, சரிங்களா. கண்டிப்பா நான் சொல்றேன். சரிண்ணா. நம்ம பேட்ச் நிறைய பேர் இருக்காங்க, எங்க பேட்ச். சரிண்ணா. அது எல்லாம் எங்களுக்கு இதுதான். இது ஒர்க்க பார்த்துட்டு ராத்திரி பகல் பார்த்து வந்து படுக்கிறோமா, கண்டிப்பா அது வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல. புரியுது. அப்புறம் நான் நிறைய வீடியோ இதுக்கு நிறைய R&D பண்ணேன். சரி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வியூ நிறைய நல்ல பாசிட்டிவா இருந்துச்சு. சரிண்ணா. தேங்க்யூ. நான் லாஸ்ட் டைம் பேசினேன். சரிண்ணா. அதுக்குள்ள நான் வேற ஒரு வேலையில இருந்தது. சரி நல்லா இது பண்ண முடியல. ஓகே இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா நான் பண்ணி தரேன்னா.